வணக்கம் நண்பர்களே. தினமும் வெறும் 10 முதல் 20 உலர் திராட்சை சாப்பிடுவது உங்க உடல்ல என்னென்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் தெரியுமா? ஒருபுறம் இது ரத்த சோகையை குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். மலச்சிக்கலை சரி செய்யும். இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உணவா இருக்கும். எலும்புகளை வளப்படுத்துறதுக்கு உதவியா இருக்கும். ஆனா அதிகமா சாப்பிட்டால் உடல் எடை வேகமாக அதிகரிக்கலாம். சர்க்கரை அளவு உயரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வயிற்றுப்போக்கு, வாய்வு தொல்லை இதெல்லாமே ஏற்படலாம். சிலருக்கு ஒவ்வாமை கூட ஏற்படலாம். உலர் திராட்சையுடைய உண்மையான மருத்துவ நன்மைகள் என்ன? யாரெல்லாம் இதை சாப்பிடலாம்? யாரெல்லாம் இதை சாப்பிடக்கூடாது? ஒரு நாளைக்கு எவ்வளவு அளவு எடுத்துக்கிறணும்? எந்த நேரத்தில் சாப்பிட்டால் அதிகமான பலன்கள் கிடைக்கும்? எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அறிவியல் ஆதாரங்களோடு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். உலர் திராட்சை அப்படிங்கிறது சூரிய வெப்பத்தில் அல்லது இயந்திரத்தில் உலர்த்தப்பட்ட ஒரு திராட்சை தான் உலர் திராட்சை. இதில் இயற்கையான சர்க்கரை, நார்ச்சத்து, இரும்புச்சத்து, பொட்டாசியம், போரான், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஆகியவை நிறைஞ்சு இருக்குது. 100 கிராம் உலர் திராட்சையில் சுமார் கலோரிகள் 299, கார்போஹைட்ரேட் 79 கிராம், நார்ச்சத்து 3.7 கிராம், புரதம் 3 கிராம், இரும்பு 1.9 mg, பொட்டாசியம் 749 mg, கால்சியம் 50 mg, மெக்னீசியம் 32 mg இவ்வளவு இருக்குது. ஸோ இதனால தான் நம்மளுடைய உடல் உறுப்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் பல நோய்களுடைய தாக்குதல இருந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கும் உலர் திராட்சை ஒரு சிறந்த உணவாக இருக்குது. உலர் திராட்சை பயன்படுத்தும் போது உடல்ல ஏற்படக்கூடிய மருத்துவ நன்மைகளை பார்க்கலாம். அதில் முதலாவது நன்மை ரத்த சோகையை குறைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குது. உலர் திராட்சையில் இரும்பு சத்து இருக்கிறதுனால இது சிவப்பு ரத்த அணுக்களை உருவாக்குறதுக்கு உதவியாக இருக்குது. அடிக்கடி சோர்வு, மயக்கம், பலவீனம் இருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல பயனை கொடுக்கக்கூடியது. அடுத்து இரண்டாவது நன்மை மலச்சிக்கலை சரி செய்யறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து குடல் இயக்கத்தை மேம்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குது. இரவில் ஊற வைத்து காலையில் சாப்பிடுவது சிலருக்கு மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்குது. அடுத்து மூன்றாவது நன்மை இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து நான்காவது நன்மை எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய போரான் மற்றும் கால்சியம் எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு பயன்படுது. முக்கியமாக 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு உலர் திராட்சை ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அடுத்து நம்ம ஐந்தாவதாக பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு உடலுக்கு கொடுக்கறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய பாலிஃபினால்ஸ்கள் செல் சேதத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது. வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எளிமையாக எதிர்த்து போடும் தன்மை உடலுக்கு கொடுக்கறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. அடுத்து ஆறாவது நன்மை செரிமானத்திற்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து குடல் நுண்ணுயிர்களின் வளர்ச்சியை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. அதனால நல்ல ஒரு செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. முக்கியமாக வயதானவர்களுக்கு செரிமான தன்மை கம்மியாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நம்ம உலர் திராட்சையை கொடுக்கலாம். அடுத்து நம்ம ஏழாவதாக பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா இயற்கையான சக்தி எனர்ஜியை கொடுக்கறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. விளையாட்டு வீரர்கள், குழந்தைகள், அதிகமாக வேலை செய்யக்கூடிய ஆண்கள், பெண்கள், உடற்பயிற்சி செய்கிறவங்க எல்லாருக்கும் தேவையான எனர்ஜியை கொடுக்கறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. அந்த ஸ்டாமினா, அந்த திறன், ஆற்றல், அந்த வேலை செய்கிறதுக்கான ஆற்றலை கொடுக்கறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. ஸோ உலர் திராட்சை எடுத்துக்கிட்டால் நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். அடுத்து எட்டாவது நன்மை என்னன்னா சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உலர் திராட்சையில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்கிறதுனால இது சரும செல்களை பாதுகாக்குது. சருமத்தை ஈரப்பதத்தோட மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஒரு கிளியரான ஸ்கின் கிடைக்கிறதுக்கும் சருமத்துக்கு தேவையான சத்துக்களை வழங்குறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. ஸோ உலர் திராட்சை நீங்கள் எடுக்க எடுக்க உங்களுடைய சருமம் இளமையான தோற்றத்தோடு தக்க வைக்கிறதுக்கு இது பயனுள்ளதாக இருக்குது. அடுத்து 9வது நன்மை கண்கள் ஆரோக்கியத்திற்கு உலர் திராட்சை பயன்படுது. கண் ஆரோக்கியம்ங்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி காலத்தில் எல்லாருமே மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறோம், லேப்டாப் பயன்படுத்துகிறோம். ஸோ இதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு உலர் திராட்சை பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கண்களில் ஏற்படக்கூடிய அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு, கண்ணை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது.
அடுத்து நம்ம 10வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, நல்ல ஒரு தூக்கத்துக்கு உலர் திராட்சை பயன்படுது. நிறைய வயதானவர்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை அவங்கள பாடா போட்டு படுத்தும். ஸோ ஒழுங்கா தூங்கலைன்னா பலவிதமான நோய்கள் வரும். உடல் சோர்வா, டயர்டாவே இருக்கும். ஸோ நல்ல தூக்கத்திற்கு இந்த ஒரு உணவு வந்து பயன்படுது. உலர் திராட்சையில இருக்கக்கூடிய சில தாதுக்கள் உடலுடைய செயல்பாட ஆதரிச்சு, அது நல்ல தூக்கத்த வர வைக்கிறதுக்கு இது பயன்படுது. அதனால வயதானவர்கள் கண்டிப்பா உலர் திராட்சை எடுத்துக்கிறது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. யாரெல்லாம் உலர் திராட்சையை கண்டிப்பாக பயன்படுத்தணும்? படிக்கக்கூடிய மாணவர்கள், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்க, உடற்பயிற்சி செய்கிறவங்க, இவங்க எல்லாருமே கம்பல்சரி உலர் திராட்சையை பயன்படுத்துறது அவங்களுக்கு நிறைய ஆரோக்கியங்கள் வந்து கிடைக்கும். கம்பல்சரி அவங்க எடுத்துக்கிறங்க. யாரெல்லாம் உலர் திராட்சையை எடுக்கக்கூடாது, இல்லைன்னா அப்படி எடுத்தால் ரொம்பவே கவனமாக எடுக்கணும் அப்படிங்கிறவங்க யாருன்னா, சர்க்கரை நோயாளிகள். உலர் திராட்சையில் இயற்கையான சர்க்கரை வந்து அதிகமாகவே இருக்குது. அதனால் அவங்க சிறிதளவு கூட எடுத்தாலும் அவங்களுடைய உடலில் இரத்த சர்க்கரை அதிகமாகிடும். அதனால் அவங்க ரொம்பவே கவனமாக, ரொம்ப அளவு குறைந்த 1-2 உலர் திராட்சை எடுக்கிறது நல்லது. அதே மாதிரி உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் உலர் திராட்சை ரொம்ப கம்மியான அளவு 1-2 மட்டும்தான் எடுக்கணும். கொஞ்சம் கூடுதலாக எடுத்தாலும் அது கலோரி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவு. ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கலோரி அதிகமாகி உடல் எடை கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அளவு கம்மியாக எடுத்துக்கிறங்க. அடுத்து 3வது யார் எடுக்கக்கூடாதுன்னா, சிறுநீரக நோயாளிகள். சிறுநீரக நோயாளிகள் வந்து பொட்டாசியம் கட்டுப்பாடு தேவை. அதனால் அவர்கள் உலர் திராட்சையை எடுக்கக்கூடாது. அடுத்து குடல் சார்ந்த பிரச்சனை, செரிமான பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் கவனித்து தான் எடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வயிற்றுப்போக்கு, வாய்வு தொல்லை, வயிறு உபசம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமாக உலர் திராட்சை சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு, வாய்வு தொல்லை, வயிற்று வலி, உடல் எடை அதிகரிப்பு, சர்க்கரை உயர்வு, அடுத்து ஒவ்வாமை, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த உணவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிறங்கள். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் அது நஞ்சாக்கப்படும். ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுட்டு நீங்கள் பயன்படுத்துங்க. தினமும் எவ்வளவு சாப்பிட்லான்னா, பொதுவாக நம்ம 10 உலர் திராட்சை எடுத்துக்கலாம். 10லேருந்து ஒரு 15க்குள்ளே எடுத்துக்கலாம். ஸோ வந்து ஒரு 25 கிராம்குள்ளே நம்ம பயன்படுத்தலாம். ரொம்பவும் அதிகமாக பயன்படுத்த வேண்டாம். நம்ம சொன்ன நபர்கள், சில நபர்கள்லாம் சொல்லிப்போம்ல, அவங்க வந்து ரொம்பவும் குறைவாக தான் எடுக்கணும். நம்ம சொன்ன அளவை மட்டும் எடுத்துக்கிட்டால் உலர் திராட்சையை எப்படி சாப்பிடணும்னா, ஊற வைத்து சாப்பிட்றதா நம்மளுக்கு உடலுக்கு ஆரோக்கியமானது. ஸோ இரவுலையே நீங்கள் ஒரு 10 உலர் திராட்சையை எடுத்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 கிளாஸ் தண்ணியில் 10 உலர் திராட்சையை நீங்கள் ஊற வச்சுட்டு தூங்கிடுங்க. காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் அந்த ஊறிய உலர் திராட்சையை சாப்பிடுங்க. ஊறிய தண்ணீரையுமே நீங்கள் குடித்தா நல்லது தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த தண்ணியை குடிங்க, விருப்பம் இல்லைன்னா தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. ஸோ நீங்கள் நல்லா பற்களால் நல்லா மென்று சாப்பிடுங்க. இப்படி ஊற வச்சு சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா, உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக உடலுக்கு போகும். நல்லா மென்று சாப்பிடும்போது நார்ச்சத்துக்களும் உள்ளே போயிடும். ஸோ ஊற வச்சு சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, செரிமானம் மேம்படும். ஸோ நல்ல ஒரு செரிமானம் கிடைக்கும். ஊட்டச்சத்து முழுமையாக உடலால் உறிஞ்சப்படும். அதனால தான் நம்ம ஊற வச்சு சாப்பிட சொல்கிறோம். ஸோ எந்த நேரத்தில் சாப்பிட்றது? நம்ம சொன்ன மாதிரி காலை நேரத்தில். காலை நேரத்தில் சாப்பிட முடியாதவர்கள் நீங்கள் ஊற வச்சு மாலை நேரத்தில் ஸ்நாக்ஸாக சாப்பிடுவீங்களா? ஸ்நாக்ஸ் அப்படிங்க எல்லாருமே வந்து ஒரு 4 மணினா டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடுவீங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் டீ, காஃபி எல்லாம் குடிக்கக்கூடாது. இந்த உலர் திராட்சை எடுத்துக்கலாம். முக்கியமானது காலையிலையுமே நிறைய பேர் என்னென்னா, உலர் திராட்சை காலைல வெறும் வயிற்றில் சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்களே, இந்த உலர் திராட்சையை சாப்பிட்டோன்னா டீ, காஃபி குடிப்பாங்க. ஸோ அதை மட்டும் செஞ்சிடாதீங்க. உலர் திராட்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு எந்த உணவுமே எடுக்கக்கூடாது. ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து நீங்கள் அடுத்த உணவுகளை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அரை மணி நேரத்துக்குள்ள இல்லை நீங்கள் உலர் திராட்சை சாப்பிட்ட உடனே நான் டீ, காஃபி குடிச்சே ஆவேன்னு குடிச்சிங்கன்னா, உலர் திராட்சையில் இருக்கக்கூடிய சத்து உடலால் முழுமையாக உறிஞ்சப்படாது. அதனால தான் டீ, காஃபி குடிக்கிறத நீங்கள் அரை மணி நேரம் கழிச்சோ இல்லை 1 மணி நேரம் கழிச்சோ குடிங்க. இதை சாப்பிட்ட உடனே சாப்பிடாதீங்க. அது காலையில் இருந்தாலும் சரி, மாலை நேரத்தில் இருந்தாலும் சரி, இந்த ஒரு தவறை யாருமே செய்யாதீங்க. ஸோ உலர் திராட்சையை உடற்பயிற்சி செய்கிறவங்க உடற்பயிற்சிக்கு முன்னாடியும் சாப்பிடலாம், உடற்பயிற்சிக்கு பின்னாடியும் சாப்பிடலாம். அவங்களுக்கு தேவையான அந்த எனர்ஜி வந்து கிடைக்கும். உலர் திராட்சை கூட சேர்த்து எடுக்கக்கூடிய சரியான உணவு என்னென்னா, பாதாம், வால்நட்டு, ஓட்ஸு. ஸோ இது எல்லாமே நம்ம உலர் திராட்சை கூட சேர்த்து எடுக்கலாம். ஸோ இந்த உணவுகளை வேணால் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கோங்க.
தேவைன்னா பால் கூட எடுத்துக்கலாம். ஆனால் அதில் ஜீனி போடாத பெரும் பால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நண்பர்களே, உலர் திராட்சை அப்படிங்கிறது ஒரு சத்தான இயற்கையான உணவு தான். இன்னையிலிருந்து உங்களுடைய டயட்டில் இந்த உலர் திராட்சை எடுத்துக்கிறங்க, ஆரோக்கியமாக இருந்துக்கிறங்க. ஆனால் அளவோடு எடுத்துக்கிறங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.